ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பாருங்கள். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கா, சமாவாக இருக்கா. சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி தயார் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இது புடி கரவாடு. இதில் புடி கரவாடி சுடுச்சுடா இதுதான் தயார் பண்ண போகிறேன். இது ரெசிபி. இதில் புளி, அப்புறம் இதில் மசாலா, இஞ்சி, பூண்டு, சீரகம், வரமிளகா, வெங்காயம் இதில் கிரைண்டர் பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பேஸ்ட்டு தயார் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் புடி கருவாடு சுடுச்சுடா பண்ண போகிறேன். இது சேனலுக்கு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது பார்க்கலாம். இது சுடுச்சுடா. இது கருவாடு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கேன். கருவாடு, பொடி கருவாடு. அப்புறம் இதில் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்தி எடுக்கணும். எண்ணெய் போட்டிருக்கு, எண்ணெயில் கொஞ்சம் வறுத்தி எடுக்கணும். வறுத்தி எடுக்கலான்னா கவுச்சா வாடை அடிக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்தி எடுத்துடணும். இதில் வறுக்கிற டைமில் லைட்டாக மீடியமில் அடுப்பு பற்ற வைங்க. ரொம்ப ஹாய் வைக்கக்கூடாது, மீடியமில் வைக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். அடுப்பு ரொம்ப ஹாய் வைக்கக்கூடாது, மீடியமில் வைங்க. மீடியமில் வச்சு இதை வறுத்து எடுத்துருங்க. இதை பாருங்கள், நல்லா வறுத்து கொஞ்சம் எடுத்துக்கணும். வறுத்து எடுக்கலான்னா கவுச்சா வாடை அடிக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், பொடி கருவாடு வறுத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்புறம் இப்போ எண்ணெய் லைட்டாக போட்டாச்சு. எண்ணெய் போட்டு அது கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு வரமிளகாய் இதில் போட்டிருக்கு. அப்புறம் இது மசாலா அரைச்சி வச்சது இது எண்ணெயில் மணக்கணும். மசாலா அரைச்சி வச்சது இதை கொஞ்சம் எண்ணெயில் மணக்கணும். இதில் மறக்காதீங்க, புளி சேர்க்கணும். இந்த புளி, இந்த புளி பாருங்கள், இந்த புளி நல்லா கரிச்சு எடுத்துட்டு இதில் சேர்க்கணும். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்மியாக தான் இருக்கும், சின்ன வீடியோ தான். பார்த்துட்டு நீங்கள் செஞ்சோன்னா எல்லாம் தெரியும். இதே புளி மசாலா பாருங்கள், புளி கரிச்சு ஊற்றிட்டுருக்கேன். மசாலா ஆயிடுச்சோடனே புளி கரிச்சு ஊற்றணும். இதில் உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு இதில் சேர்க்கணும். இதில் லைட்டாக மஞ்சள் போட்டு இது கருவாடை சுடுச்சுடா, பொடி கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தயார் பண்ணானா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அப்படி வந்துச்சுன்னா இந்த கருவாடை ஊற்றிடும். வறுத்து வச்சது கருவாடு. இதை பாருங்கள்,
நல்லா மணிக்கு எடுத்தாச்சு. நல்லா மணக்கணும். அது புளி மசாலா நல்லா மணிக்கு எடுத்தேன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு தான் அதுதான் வரும் மணிக்கு கொஞ்சம் எடுத்தேன்னா, இல்லைன்னா அது சரியாக டேஸ்ட்டு வராது. இதுதான் மணிக்கு ஆயிடுச்சு. இதுதான் பொடி கருவாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணிக்கு எடுத்துடணும். எடுத்துட்டு இதே மாதிரி நல்லா தயார் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி மசாலா எல்லாம் போட்டிருக்குல்ல, எல்லாம் மணிக்கு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணுங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வணக்கம், நன்றி.